ஸ்காலர்ஷிப்போட லேப்டாப்பும் தராங்க அப்படின்னா யாருங்க வேண்டான்னு சொல்லுவா? எஸ். நான் சொல்லப் போற இந்த ஸ்காலர்ஷிப் நீங்க அவைல் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்க்கான அமௌண்ட் மட்டும் இல்லங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு ஒரு ஃப்ரீ லேப்டாப்பும் ப்ரொவைட் பண்றாங்க. அது என்ன ஸ்காலர்ஷிப் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருந்ததுன்னா, மறக்காம இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அது என்ன ஸ்காலர்ஷிப் அப்படின்னா, பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப். பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப்ப நீங்க அவைல் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த வருஷம் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கணும். அண்ட் உங்கள் ஃபேமிலியோட இன்கம் லெஸ் தேன் 8.5 லேக் per annum இருக்கணும். அண்ட் டாப் என்ஐஆர்எஃப் ரேங்க்ட் இன்ஸ்டியூஷன் அண்ட் NAC accredited இன்ஸ்டியூஷனில் நீங்கள் இன்ஜினியரிங் கோர்சஸ் இல்லை இன்டகிரேட்டட் இன்ஜினியரிங் கோர்சஸ் செலக்ட் பண்ணியிருந்திருக்கணும். இந்த 3 எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப்பை கண்டிப்பாக அவைல் பண்ணலாம். இதுக்கான ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட என்டையர் ஃபீ எல்லாத்தையுமே, உங்களோட கோர்ஸ் ஃபீஸ் எல்லாமே ஆஸ் பர் த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 100% அவங்களே பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் வழியாக ஃபண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் மோர் ஓவர் இவங்க ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு லேப்டாப்பும் மென்டார்ஷிப் கைடன்ஸுமே தராங்க. அண்ட் இந்த பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் வந்து யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், சிங்கிள் பேரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. பட் அதர் க்ரைட்டீரியாஸும் மேட்ச் ஆகுது. அதாவது நீங்கள் என்ஐஆர்எஃப் அண்ட் NAC accredited காலேஜஸில் இன்ஜினியரிங் காலேஜஸில் அட்மிஷன் போட்டிருக்கீங்க அண்ட் உங்களோட ஃபேமிலியோட இன்கம் லெஸ் தேன் 8.5 லேக்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லேப்டாப்போட உங்களோட என்டையர் கோர்ஸ் ஃபீஸையுமே பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் வழியாக நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணி உங்கள் எஜுகேஷனை நீங்களே ஃபண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.